இன்றைக்கி சூப்பரான ஒரு உப்புமா கிண்டலாம் பாருங்கள். அதுக்கு ரவா, வெங்காயம், இஞ்சி, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சாச்சுங்க. ரவா எடுத்தாச்சு. ரவா வறுத்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்து உப்புமா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ கடுகு தும்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுடலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். முக்கியமானது ஒன்று போடணும், அதை போட மறந்துடாதீங்க, உப்பு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவா ஊற்றி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உப்புமா முடிஞ்சிருச்சு. இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு இறக்கிடலாம். இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.